ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்போ இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நம்ம தூங்கி எந்திரிச்சாச்சு. மணி 8 மணி ஆக போகுது. இன்னைக்கு 7 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். ஏன்னா ஷூட்டிங் இருக்குன்னு சொன்னார் 9 மணிக்கு. ஆனால் 8:30 மணிக்கெலாம் அவர் வந்துட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்து என்னை கரெக்டாக எழுப்பி விட்டுரு அப்படின்னு சொன்னார். அதனால் நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சா நம்ம குளிச்சு ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் அறக்க குளிக்காமையும் போக முடியாது. நம்ம இங்கேருந்து வெயில் டைம்லலாம் ரொம்ப ஸ்வெட்டிங் ஆச்சுன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். அதனால் நம்ம எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டேன். இப்போ நம்ம வந்துட்டு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு ஒரு காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாண்ட்விச் வந்துட்டு வாங்கிட்டு வர சொன்னார். 3 சாண்ட்விச் வாங்கிக்கிட்டு நம்ம ஓனர் ரூமுக்கு போயிட்டு கரெக்டாக அங்கே இருந்துட்டு கரெக்டாக 8:30 மணிக்கு கால் பண்ணோன்னா அவர் எடுப்பார், இல்லை எடுக்கல, ஏதோ ஒன்று நம்ம எடுத்துகிட்டு அவர் கூப்பிட்டு எழுப்பிட சொன்னார். சாப்பாடு கொடுத்துட்டு நான் சாப்பாடு சாப்பிட்றதுக்குள்ளே நீ போய் ஸ்டார்பக்கில் போயிட்டு எனக்கு எப்போதும் போல காஃபி வாங்கிட்டு வான்னு சொன்னார். நம்ம அது மாதிரி கரெக்டாக செய்யணும். ஏன்னா இன்னைக்கு ஷூட்டிங் இருக்குது. திரும்பி நேற்று மாதிரி அன்றைக்கி மாதிரி முந்தானத்து மாதிரி ஸ்டூடியோவில் தான் ஷூட்டிங்கு. இங்கேருந்து ஒரு 28-30 கிலோமீட்டருக்கு போயிட்டு வரோம். 1 மணி நேரம் ஆகும். போயிட்டு ஆனால் இன்னைக்கு ஹோல் டே ஷூட்டிங் அப்படின்னு சொன்னார். நைட்டு 10-11 மணி ஆகிடும் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு நாளைக்கெல்லாம் கண்டினியூஸாக நைட்டு முடியா அப்படியே அடுத்தது இன்னொரு ஷூட்டிங் போகணும். அப்படியே முடிஞ்சு திங்கக்கிழமை கண்டினியூஸாக அப்படின்லாம் சொன்னார். கொஞ்சம் டயர்டாகவும் பார்த்துக்கோ, 2 நாள் கண்டினியூஸ் ஷூட்டிங்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஏன்னா மொத்தம் 2 மாதம் தான் இந்த ப்ராஜெக்ட். அது நெருங்கிடுச்சு, 34 நாள் ஓடிச்சு. அதனால் முடிக்கிறதுக்குள்ளே அவங்க எப்படியும் நீ ரெஸ்ட் விடாமல் கண்டினியூஸாக வைப்பாங்க. ஓகே, இது இந்த நம்ம செஞ்சு தான் ஆகணும். சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம டெய்லியும் போகிற விளாக்லாம் சவுதியிலேருந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நீங்கள் பார்க்கலாம். நம்மளுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் அப்படி கடந்து போயிடுறாங்க. சரி, புது சேனலுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் ஒரு ஆளாக கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். இல்லைனாலும் பரவாயில்ல, இருந்துடலாம். நல்ல விஷயம் தான். சரி வாங்க, இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் போகிறோம். ஓனருக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன். சாப்பாடு வந்தவருக்கு அவர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாசலில் தான் நிற்கிறேன். மணி 8:30 மணி ஆகல. அப்பார்ட்மெண்ட் வாசலில் நின்றுட்டு இருக்கிறேன். ஸோ 8:30 மணி ஆகல, இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது. கரெக்டாக 5 நிமிஷம் கழிச்சு அவருக்கு கால் பண்ணாருன்னா அவர் ஃபோன் எடுத்தாருன்னா அவர்கிட்ட போய் சாப்பாடு கொடுத்துட்டு நம்ம அதுக்குள்ளே ஸ்டார்பக்கில் போயிட்டு காஃபி வாங்கிட்டு வந்தால் சாப்பிட்றதுக்கு வரதுக்கு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக நம்ம கிளம்பி இங்கேருந்து போனோன்னா அங்கே சேர்கிறதுக்கு ஒரு 1 ஹவர் ஆயிரும். இப்போ கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் போனாலும் போயிடலாம் ஸ்பீடாக. நீ போயிட்டானே இன்னைக்கு கண்டினியூஸாக காலையில் நைட்டு வரைக்கும் ஷூட்டிங் இருக்குன்னு சொன்னார். சரி பார்ப்போம். கொஞ்சம் டயர்டாக இருக்குது, தூக்கமாக வருது, கண்ணெல்லாம் தூக்கம் தான் நிற்கிது. ஏன்னா எப்போதும் 2 மணி 3 மணிக்கு படுத்து பழகியாச்சு. அது மதியானம் நம்ம தூங்குவோம், மதியானம் மேலே இருக்கும். இப்போ காலங்கத்தில் வேலையாக இருக்கனால கொஞ்சம் ரொம்ப டயர்டாகுது. சரி ஓகே, அங்கே ஏதாவது டைம் கிடைச்சா கேப் கிடைச்சா அங்கே தூங்கிக்கலாம். எவ்வளோ நேரமாக வந்து 1/2 மணி நேரம் ஆச்சுங்க. ஃபோன் அடிச்சுட்டே இருக்கேன், எடுக்கவே இல்லை. இப்போ தான் எடுத்தாரு, சாப்பாடு கொடுத்துட்டு ஸ்டார்பக்கில் போய் காஃபி வாங்கிட்டு சொன்னார். ஸோ அதான் ஸ்டார்பக் வந்துட்டேன். வண்டி போயிட்டு காஃபி வாங்கிட்டு வரோம். எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்காங்க. இது நம்ம லேட்டா அடிச்சிருந்தா எவ்வளவு இருப்பாங்க. நம்ம எவ்வளவு நேரமா போன் மேல போன் பண்ணிக்கிட்டே இருக்கோம், கடைசி வரைக்கும் எடுக்கல. நம்ம வேலையை பண்ணணும்னு பண்ணிட்டேன். ஏன்னா அப்புறம் எடுக்கலன்னா அப்புறம் நம்ம மேல பழி சொல்லக்கூடாதுன்னு நான் அப்படி அடிச்சிட்டேன். ஸோ போய் காஃபி வாங்கிட்டு போகும் பரவாயில்ல. சரியா, ஷூட்டிங் வந்தாச்சு. வண்டி வந்து கார் பார்க் பண்ணிட்டு ஷூட்டிங் பிளேஸ்க்கு போயிட்டு வந்துட்டோம். ஓனர் உள்ள போயிட்டாரு, நான் கார் பார்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஸோ இங்கே ஃபுல்லாக வேர் ஹவுஸ். ஆக்சுவலாக அமேசானு, நூனு, இங்கே உள்ள சவுதியில் உள்ள எல்லா வேர் ஹவுஸுமே இந்த ஏரியா ஃபுல்லாக வேர் ஹவுஸ் தான். இந்த இடத்துல தான் ஷூட்டிங் இது ஸ்டூடியோவே இருக்குது. சவுதியில் இதுதான் பிக்கெஸ்ட் ஸ்டூடியோ. இந்த இருக்குல்ல SMP சதா ஸ்டூடியோன்னு சொல்லுவாங்க. சவுதியிலே இதுதான் பெருசு. எல்லாம் பாருங்க, ஜென்ரேட்டர் மாதிரிலாம் வச்சு உள்ளுக்குள்ள ரொம்ப பெருசுங்க. ஆக்சுவலாக எல்லா வேர் ஹவுஸுமே இதுக்குள்ளே இருக்கு. சரி, இன்னைக்கு 35வது நாள்னு நினைக்கிறேன். மொத்தம் 60 நாள் சொன்னாங்க, 2 மாசம் ஷூட்டிங்கு. அதுக்குள்ள ப்ராஜெக்ட் முடிக்கணும்னு இப்போ காலையெல்லாம் வச்சு கொஞ்சம் சரியான இதாக இருக்குது. வெயில் கடுமையாக இருக்குது. சரி, நம்ம உள்ளே போனால் தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. போகலாம். ஸ்டூடியோ பாருங்க, இது ஒரு சைடு. இது வேற ஷூட்டிங்க்கு அப்படி ஆர்ட்ஸை செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க. செட்டப் ஒரு கம்பெனி ஆஃபீஸ் மாதிரியே சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே உள்ள ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. இந்த இடம் அப்படியே இருக்குது. வேறு ஷூட்டிங் யூஸ் பண்ணும்போது இதை எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. இது அழகாக பண்ணி செட்டப்லாம் வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு செக்ஷன் ஸ்டூடியோ தான். ஒவ்வொரு செக்ஷன் ஒரு ஸ்டூடியோவில் ஒரு மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன ஷூட்டிங்னு எனக்கே தெரில, அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன். பார்ப்போம். ஓனர் வந்துட்டு பசிக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு சாப்பாடு பிரேக் டைம் ஒன்று விடலை. அதுக்குள்ளே அவர் சாப்பாடை எடுத்துக்கிட்டு சாப்பிட போயிட்டாரு. உட்காந்துட்டு எனக்கு போய் சாக்லேட் வாங்கிட்டு வா, பெப்சி வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டாரு. அதனால அது அவருக்கு வாங்கறதுக்காண்டி போய் வாங்கிக்கிட்டு
இப்போ நம்ம வந்து ஸ்டூடியோக்கு தான் திருப்பி போயிட்டு இருக்கோம். இந்த ஏரியால வந்துட்டு சில கடையெல்லாம் இருக்குது. ஏன்னா இந்த ஏரியால வேர் ஹவுஸ்ல ஒர்க் பண்றவங்களாம் இருப்பாங்களே, இந்த ட்ரக் ஓட்டுறவங்க இந்த மாதிரிலாம் இங்கே பாருங்க குறுக்கால வந்துகிட்டே இருக்கான் பாருங்க. எங்கடா அப்புறம் இந்த மாதிரி வண்டி ஓட்டுறவங்களாம் இருப்பாங்களே, இவங்களுக்குலாம் தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்குலாம் இங்கே பக்கத்துல ஏரியாலாம் இருக்கு. இதுதான் நம்ம ஸ்டூடியோ. கார் பார்க் பண்றது இங்க கஷ்டமா இருக்கு. நிறைய பெரிய பெரிய ட்ரக்கா நிக்கிறதுனால இங்க கார் பார்க்கிங் கிடைக்க முடியுது பாருங்க. போட்டாங்க நம்ம இடத்துல வெயில் வேறங்க. பார்க்கிங் ஒரு நல்ல ஒரு பார்க்கிங் கிடைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு இங்க. சரி இந்த இடத்துல போட்டுரும், வேற வழி இல்லை. இங்க போயிட்டு ஓனருக்கு கொடுக்கணும். இல்லைன்னா லேட் ஆயிடுச்சுன்னா திரும்பி ஃபோன் அடிச்சு எங்க உன்னை வாங்கிட்டு வர சொன்னா ஒன்றும் காணும்னு கேட்பாப்புல. சரி போலாம். சாப்பாடுலாம் வந்துருச்சு. அல்பைக்கு இது இங்கே ரைஸ்லாம் வந்துருச்சு. ஃப்ரெண்டு எல்லாமே வந்துருக்குங்க. இன்னும் பிரேக் டைம் வரல. பிரேக் டைம் தான் சாப்பிட முடியும். முந்தானத்து ஷூட்டிங் எடுத்ததுக்காண்டி இந்த பிளேஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ இங்கே முடிஞ்சிச்சு. இப்போ சாப்பாடு பிரேக் டைம் உள்ள ஒன்று செம்ம பசியில் உட்காந்துருக்கனால எப்படா விடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். பசியில் என்ன பண்ணுறேன்னு தெரியுமா, நான் தலைக்கீழ இங்கேயும் சுற்றிக்கிட்டே இருக்கிறேன். இங்கே ஏதோ ஷூட்டிங் நடக்குதா என்னன்னு தெரியல. இன்னைக்கு காலையில் வந்த சீக்கிரம் இன்னும் வரைக்கும் ஷூட்டிங் ஒன்றும் ஆரம்பிக்கல. என் ஓனருக்கு உண்டான சீன்ஸ் வந்து வரல. எப்போ வரேன்னு தெரியல. ஸோ ஓகே நம்ம போய் ஒருத்தவங்களுக்கு தான் சார். ஹாய் guys, இப்போதான் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு கிளம்பி 45 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இப்போ தான் வந்தேன். செம்ம டயர்டு. ஓனர் அவர் வீட்டில் இறக்கி விட்டுட்டு நான் அப்படியே அவருக்கு துணிமணிலாம் லாண்டரியில் போட்டதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நான் இப்போ தான் ரூமுக்கு வந்து என்டர் ஆகுறேன். ஒன்றும் சாப்பிடல. உடம்பு பயங்கரமான வலி. காலையில் 5:30 6 மணி வந்து முடிச்சது. ஷூட்டிங் முடிச்சு இப்போ தான் வந்தோம். கட்டமான வலி. அதனால நாளைக்கு திருப்பி ஷூட்டிங் இருக்கு. ஆனால் நாளைக்கு எத்தனை மணிக்குன்னு தெரியல. மெசேஜ் வந்தவொடனே உனக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாரு. சாப்பிட்டுட்டு படுக்க வேண்டியதாக, ரெஸ்ட் எடுக்கலாம். செம டயர்ட் ஆயிடுச்சு. என்னால் கொஞ்சம் கூட முடியல. அதனால இந்த விளையாக நம்ம இப்பயே முடிச்சுக்கலாம். மணி 10:50 ஆயிடுச்சு. என்னால் முடியல. அதனால படுத்துட்டா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இல்லைன்னா எனக்கு ஹெட்டேக் வந்து ரொம்ப தலைவலினால, தூக்கனால தலைவலி வருது. அதனால் விளையாக இப்போ முடிச்சுக்குவோம். நாளைக்கு பார்ப்போம். இந்த விளையாக இதோட முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஹெல்த்தை பார்த்துங்க. டேக் கேர். பாய் பாய்.